Hello friends, welcome to Korpanayankan Petti Blooming Petals. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானிஷா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொரப்பநாயகன் பத்தியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இப்பொழுது நான் சிறுவை கதை வாசிக்கப் போகிறேன். பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை. ஒரு தடவை பல் நாக்கை பம்புக்கு இழுத்தது. அது நாக்கிடம், ஏ நாக்கே, நானே உன்னை விட உயர்ந்தவன் என்றது. நாக்கு சொன்னது, நான் தான் பல ருசிகளையும் அறிந்தவன். இனிப்புக்கும் கசப்புக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள என்னால் மட்டுமே முடியும். உடனே பல் பதிலுக்கு, இட்லி, தோசை, முறுக்கு, அதிரசம் ஆகியவற்றை நான் வென்று தந்தால் தான் உன்னால் மிளங்கவே முடியும் என்று இருமாப்புடன் வாதம் செய்தது. நாக்கு, நான் தான் உன்னை விட நீளம் அதிகம் கொண்டவன் என்று பெருமையாக கூறியது. உடனே பல்லுக்கு கோபம் வந்து, நாக்கே, நான் உன்னை கடித்து 2 துண்டாக்கி விடுவேன் என்றது. நாக்கு மனிதர்கள் இந்த பல்லுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டது. சாலையில் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அவர் நல்ல வாட்ட சட்டமானவர். அவரை நாக்கு டேய் என சத்தமாக அழைத்தது. அவர் திரும்பி பார்த்தார். மறுபடியும் நாக்கு உன்னைதாண்டா என்றது. அவர் கோபமடைந்தார். ஓகி வாய் மேல் ஒரு குத்து விட்டார். ஒரு பல் உதிர்ந்தது. மீண்டும் விடாமல் நாக்கு அவரை திட்டியது. இன்னொரு குத்து விட்டார். உடனே பல் அழுதபடி நாக்கின் காலை பிடித்து கெஞ்சது. நாக்கு நண்பரே, நீங்கள் தான் உயர்ந்தவர், ஒப்புக்கொள்கிறேன். மரியாதையாக பேசி அவரை திரும்பி அனுப்பிவிடுங்கள். இனி நான் வம்புக்கு வரமாட்டேன். நாக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டது. அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நாம் இருவருமே சமமானவர்கள் தான். நீ இல்லாவிட்டால் என்னால் சரியாக பேச முடியாது. நான் இல்லாமல் உன்னால் சுவை அறிய முடியாது. எனவே நமக்குள் சண்டை வேண்டாம் என்று நாக்கு சமாதானம் கூறியது. இரண்டும் நண்பர்களாக மாறிவிட்டன. நன்றி.